உடம்பு சரியில்லாம இருக்க மாமியாரை நம்ம பார்த்துட்டே இருந்தா நம்ம லைஃப் எப்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லி ஹீரோயினோட கள்ளக்காதனோட சேர்ந்து ஈரத்துண்டெல்லாம் வச்சு அந்த பாட்டியை அநியாயமா கொலை பண்றாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. அதனால ரூம்குள்ள போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. அப்பதான் அவன் கூட இருக்கவ வந்து கேட்கறான், அவங்க உண்மையாவே இறந்துட்டாங்களா, நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி. இப்ப 2 பேத்துக்கு டவுட் வந்து மறுபடியும் அவங்க மாமியாரோட ரூமுக்கே போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அவங்க மாமியார் வந்து உண்மையாவே இறந்துட்டாங்க. பட் அவங்க கழுத்து நிறுச்சு கொண்டாங்கல்ல, அந்த துண்டை காணோம். என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கெங்கயோ தேடுறாங்க. பட் எங்கேயுமே கிடைக்கல. இப்பதான் ஹீரோயினுக்கு அவங்க மாமனார் ஏதாச்சும் எடுத்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா, பட் அவர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அதனால அங்கிருந்து வந்துடுறா. மறுபடியும் வந்து பாக்குறப்ப அந்த துண்டு அங்கேயே இருக்கு. இப்பதான் 2 பேர்த்துக்கும் நிம்மதியா இருக்கு. 2 பேரும் அங்க ஒன்னா இருந்துட்டு மறுபடியும் இவனை கொண்டு போய் வெளியே விடலாம்னு நினைக்கிறப்ப வெளியே போற எல்லா கதவுகளுமே மூடி இருக்கு. ஹீரோயினுமே இதை யார் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாம ரொம்ப பயந்து போயிடுறா. அப்பதான் ஹீரோயினுக்கு பரன் வழியா மேல இருந்து போற மாதிரி ஒரு வழி தெரியும். அதுல போய் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி மேல போறப்ப அங்க இருக்க டோர் திடீர்னு க்ளோஸ் ஆகுது. ஹீரோயினுக்கு பயங்கரமான அடி. அதே நேரத்துல ஹீரோவும் கதவு தட்டி விட்டு விழுகிறான். இப்பதான் இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு காட்டுறாங்க. அவங்க மாமனார் தான் எல்லாத்தையுமே பண்ணிருப்பாரு.